நான் இன்னைக்கு பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் செய்வாங்க இல்லையா, ஸோ அதனுடைய மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், ஸோ நான் லெஸ் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து நான் ஃபேன் காற்றுலே காய வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் மழை சீசன், ஸோ வெயிலில் காய வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே ஃபேன்லேயே காய வச்சுக்கிறேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு காயணும். கையில் ஒன்றும் பாதியமாக ஒட்டணும், அதான் சரியான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் அரிசி பருப்பு கொட்டி நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். நம்ம கையில் எடுத்தோம்னா உதிரி உதிரியாக வரும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நாம் இந்த அரிசி பருப்பை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சியாச்சு. இப்போ ஒரு சல்லடையில் கொட்டி இந்த ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு மோதகம் செய்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில் விநாயகர் கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலு. அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மோதகம் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க.